கணவன்மார்களை பற்றி சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இந்த காணொளி எல்லா சமயத்தை வழிபடுகிறதான நபர்களுக்கும் இது பொருத்தமான ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு உலகத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏராளம் நாம் கேள்விப்படுகிறோம். ஏன் நம்முடைய வீட்டில் கூட சில வேளைகளில் அனுபவித்திருப்போம், அல்லது அந்த ஒரு சூழ்நிலையின் ஊடாக கடந்து போய்கொண்டிருப்போம். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிறதான நபர்களுக்கும் வரப்போகிறதான ஃபியூச்சர் எதிர்கால கணவன்மார்களுக்கும் புரிந்து கொள்ளும்படியாக, குடும்பத்தினர் சமாதானமாய் வாழும்படியாக சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். திருமண வயதுள்ள ஆண்கள் இதனை பார்க்கலாம். திருமணமான ஆண்கள் இந்த வீடியோவை, காணொளியை நீங்கள் பார்க்கலாம். உலகத்தில் எங்கு பார்த்தாலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சில உரசல்கள், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம், அல்லது நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நாம் அனுபவித்திருப்போம். ஒரு காரியத்தை வேடிக்கையாக சொல்லுவார்கள். திருமணமான புதியதில் முதல் ஆண்டில் கணவன் பேசுவார், மனைவி கேட்பார்களாம். இரண்டாம் ஆண்டில் மனைவி பேசுவார்கள், கணவன் கேட்பார். மூன்றாம் ஆண்டில் 2 பேரும் பேசுவார்களாம். பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள், சுற்றி இருக்கிறதான நெய்பர்ஸ் கேட்பார்கள் என்று தமாசாக சொல்லுவார்கள். காரணம் என்ன? அவர்களுக்குள்ளே இருந்ததான புரிந்து கொள்ளுதல் நாளுக்கு நாள் அது குறைந்து கொண்டே வருகிறதாக இருக்கிறது. உலகத்தில் எல்லா குடும்பத்திலும் இந்த பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இல்லாத குடும்பங்களை பார்ப்பது அரிது. நான் பேசுகிறதான இந்த சில காரியங்கள் எந்த கடவுளை வணங்குகிறதான ஒரு நபராக இருந்தாலும் எல்லா கணவன்மார்களுக்கும் அல்லது திருமணமாக போகிறதான எல்லா ஆண்களுக்கும் பொருந்துகிறதான ஒரு காரியமாக இது இருக்கிறது. நாம் காண்கிறதான எல்லாவற்றையும் கடவுள் படைத்தார். அண்ட சராசரங்களை படைத்தார். எல்லாவற்றையும் படைத்து விட்டு அவர் ஆதாமை படைத்தார், மனிதனை படைத்தார். மனிதனை படைத்து தான் படைத்த எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கடவுள் சொன்னார். மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் படைத்தார். அதற்கு பின்பதாக விசேஷ படைப்பான மனிதனையும் அவர் படைத்தார். ஆதாமை படைத்தார். ஆதாமை படைத்து விட்டு தான் படைத்ததான எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் அவனிடத்தில் கொண்டு வந்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் பரிசுத்த வேதாகமத்தில் இதை பற்றியதான சம்பவங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று கடவுள் சொன்னார். 19வது வசனம் சொல்லுகிறது, தான் படைத்ததான எல்லாவற்றையும், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் ஆதாமிடத்தில் கொண்டு வந்தார். 18ஆம் வசனத்தில் சொன்னார், ஆதாமுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். 19வது வசனத்தில் கடவுள் தான் படைத்ததான மிருகங்களையும் பறவைகளையும் ஆதாமிடத்தில் கொண்டு வந்தார். ஆனால் அது அவனுக்கு பொருத்தமாக இல்லை. ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார், ஆனால்
அவைகள் அவனுக்கு ஏற்ற துணையாக இல்லை. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. கடவுள் பார்த்தாரு, ஆதாமுக்கு நாம படைத்ததான எதுவுமே ஏற்ற துணையாக இல்லை. ஆகவே அவர் யோசித்தார், ஆதாமுக்கு நித்திரையை வர பண்ணி அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அதை மனுஷியாக படைத்து ஏவாளாக படைத்து அதை ஆதாமிடத்தில் கொண்டு வந்தார். 23ஆம் வசனத்தில் ஆதாமிடத்தில் ஏவாளை கொண்டு வந்ததுமே ஆதாம் ஒரே ஜம்ப் தான். இவள் என் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள். 24ஆம் வசனம் சொல்லுகிறது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான். மிருகங்களையும் பறவைகளையும் கடவுள் ஆதாமிடத்தில் கொண்டு வந்த போது அந்த ரெஸ்பாண்ட் அவன் பண்ணல. ஆனா ஏவாளை படைத்ததும் அவனுடைய ரெஸ்பாண்ட் வித்தியாசமாக இருந்தது. தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். கணவனானவன் தன் மனைவியோடு இசைந்திருக்க வேண்டும். தன் தகப்பனையும் தாயையும் விட்டு. பரிசுத்த வேதாகமும் அப்படித்தான் சொல்லுகிறது. தாய் தகப்பன் இல்லாத காலத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. கடவுள் அவர்களை உருவாக்கினார். தாய் தகப்பன் இல்லாத காலத்தில் வேதம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பார். வரப்போகிறதான சந்ததியார் ஆண்கள் தங்கள் மனைவியோடு இசைந்திருக்கும்படி வேதம் அறிவுறுத்துகிறது, போதிக்கிறது. மனைவியோடு இசைந்திருக்கும் பொழுது குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், சச்சரவுகள், நிம்மதி இல்லாத காரியங்கள் வர வாய்ப்பே இல்லை. கணவன்மார்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தன் மனைவியானவள் தன்னுடைய எலும்பிலிருந்து, விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள், உருவாக்கப்பட்டவள். அவளை தலை எலும்பிலிருந்தும் எடுக்கவில்லை, கால் எலும்பிலிருந்தும் எடுக்கவில்லை. அவள் கணவனுக்கு தலையும் அல்ல, அதே நேரத்தில் கணவனால் பந்தாடப்படுகிற வாலிபாலும் அல்ல, ஃபுட்பாலும் அல்ல. உங்கள் மனைவியானவள் உங்கள் சரீரமாக இருக்கிறார். உங்களுக்கு பல எலும்புகள் இருக்கிறது. ஆனால் உங்கள் மனைவியானவள் ஒரே ஒரு எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டு பல எலும்புகளை கொண்டவள். நீங்கள் அடிப்பதற்கோ வேதனைப்படுத்துவதற்கோ வேதாகமம் இடம் கொடுக்கவில்லை. ஏன் விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டது? தன்னுடைய கை அடிப்பதற்கு அல்ல, அணைத்துக் கொள்வது. உங்கள் மனைவியை அணைத்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெறுகிறான். நீங்கள் மனைவியை கண்டடைந்தால் நன்மையை கண்டடைகிறீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான நன்மையை சரியாக பார்த்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு. மனைவி என்பவள் கர்த்தருடைய தயை, கர்த்தருடைய தயையை நீங்கள் சரியான விதத்தில் பராமரித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எந்த விதத்திலும் துன்புறுத்த கூடாது, வேதனைப்படுத்த கூடாது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வசனம் 25, வசனம் 33 சொல்லுகிறது, புருஷர்களே
உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுங்கள் என்பது கட்டளை. கட்டளை என்றால் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு காரியம், கண்டிப்பாக கை கொள்ள வேண்டிய ஒரு காரியம். வேதாகமம் சொல்லுகிறது, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்களுக்காக படைக்கப்பட்டவள், உங்களுடைய ஏற்ற துணை, உங்கள் எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவள். நேசியுங்கள், அன்பு கூறுங்கள், அணைத்துக் கொள்ளுங்கள். வேதாகமம் சொல்லுகிறது, தலையாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய திருச்சபையை நேசித்து அன்பு கூறுகிறது போல புருஷர்களும் தங்கள் மனைவிகளில் அன்பு கூற கடவர்கள் என்று வேதம் கட்டளை கொடுக்கிறது. கிறிஸ்து சபையில் எப்படி அன்பு கூர்ந்தார்? தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் அன்பு கூர்ந்தார். வேதாகமம் சொல்லுகிறது, கிறிஸ்து தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று வேதாகமம் கூறுகிறது. தன் ஜீவனை கொடுக்கிற அளவிற்கு சபையாகிய மணவாட்டியை இயேசு கிறிஸ்து நேசித்தார். இயேசு கிறிஸ்து நேசித்தது போல நீங்களும் உங்கள் மனைவியை நேசிக்க வேண்டும். வசனம் 28 கூறுகிறது, மனைவிகளை உங்கள் சொந்த சரீரமாக பாவித்து. உங்கள் சரீரத்தை எந்த அளவுக்கு நேசிப்பீர்களோ, எந்த அளவிற்கு பராமரித்து அன்பு கூறுவீர்களோ, அதை போல மனைவிகளில் அன்பு கூற வேண்டும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. 31 வசனம் சொல்லுகிறது, மனைவியோடு இசைந்திருக்க கடவுள். ஆரம்பத்தில் நாம பார்த்தோம், ஆதாமை படைத்து அவனுக்கு ஏற்ற துணையாகிய ஏவாளை உண்டாக்கின பொழுது அவன் தன் மனைவியோடு இசைந்திருந்தான். இந்த வேத பகுதியிலும் எபேசியரிலும் வேதாகமம் அதைத்தான் சொல்லுகிறது, மனைவியோடு இசைந்திருக்க கடவுள். இசைந்திருந்தால் பிரச்சனையே இல்லைங்க, சண்டையே இல்லை, வாக்குவாதமே இல்லை, அன்பு பெருக்கெடுத்து ஓடும். கணவன்மார்களே, உங்கள் மனைவிகளை நீங்கள் நேசிக்கிறீர்களா? அவர்களிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 3 வசனம் 4 வசனம் மற்றும் 27 வசனம் 33 வசனம். 3 வசனம் சொல்கிறது, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன். உங்கள் மனைவிக்கு என்னவெல்லாம் கடமை செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக செய்யுங்கள். கடமை என்பது கட்டாயம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செய்ய வேண்டியதுதான் கடமை. உங்களுக்கு என்றைக்கு திருமணம் ஆனதோ அன்றிலிருந்து உங்கள் கடமை ஆரம்பித்து விட்டது. உங்கள் கண்களை மூடுகிற வரைக்கும் அந்த கடமை நின்று போவதில்லை. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடவன். அடுத்த வசனம் கூறுகிறது, புருஷனுடைய சரீரத்திற்கு அவன் அதிகாரி அல்ல, தன்னுடைய மனைவித்தான் அதிகாரி. அப்படி என்றால் உங்கள் சரீரத்திற்கு உங்கள் மனைவி அதிகாரியாக இருப்பதனால் அவர்கள் என்னவெல்லாம் விரும்புகிறார்களோ அதையெல்லாம் செய்யுங்கள். அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்கள். 27 வசனம் சொல்கிறது, நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்க வகை தேடாது. அதாவது திருமணம் ஆகிவிட்டது என்றால் அதை விட்டு வெளியே வர முயற்சிக்கார். திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள விவாகரத்து, டிவோர்ஸ் என்கிறதான வார்த்தை வரவே கூடாது. வேதம் அதை அனுமதிக்கவில்லை. காரணம், அவர்கள் உங்கள் எலும்பு. பேச்சுக்கு கூட, விளையாட்டுக்கு கூட டிவோர்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லாதீங்க. மன கஷ்டம் வந்ததும் மனைவியை பார்த்து சொல்றது, உங்க அம்மா வீட்டுக்கு போ. அவங்க அம்மா வீட்டுல இருந்து தான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க.
அவருடைய அம்மா வீட்டில் சௌகரியமாக வாழ்ந்தார்கள், செல்ல பிள்ளையாக இருந்திருப்பார்கள். எல்லாவற்றையும் துறந்து விட்டுதான் உங்களை திருமணம் செய்து கொண்டு உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அநேக தியாகங்களை அவர்கள் செய்திருக்கிறார் உங்களுக்காக. ஆகவே அம்மா வீட்டுக்கு போ என்று சொல்வதற்கு உங்களுக்கு அதிகாரமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பார். இது உங்கள் குடும்பம், உங்கள் சரீரம். உங்கள் சரீரத்தை போக சொல்லுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. வசனம் 33 சொல்லுகிறது, உங்கள் மனைவியை பிரியப்படுத்துங்கள். திருமணம் ஆயிச்சா? கண்டுபிடிங்க உங்க மனைவிக்கு எது பிரியம், எது ரொம்ப பிடிக்கும். கண்டுபிடித்து அதை செய்யுங்கள். கூடமாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். அவர்களை வெளியே அழைத்துக் கொண்டு போகலாம். மாதத்தில் ஒரு முறை, ஒரு நேரம் சமையல் அறைக்கு லீவு கொடுத்து விட்டு, விடுமுறை கொடுத்து விட்டு அவர்களை வெளியே அழைத்துக் கொண்டு உணவருந்தலாம். உங்கள் மனைவிக்கு எது பிரியம் என்பதை நீங்கள் கண்டறியுங்கள். எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று நீங்கள் யோசியுங்கள். உங்கள் மனைவிக்கு நீங்க பிரியமா நடந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான், பரவசம் தான், ஆனந்தம் தான், இன்பம் தான், ஜாய், பிளஷர், ஹாப்பினஸ். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மனைவி பலவீன பாண்டம். மனைவியானவள் பலவீனமானவள். இந்த காலத்துல சொல்றாங்க, பெண்கள் ஆண்களுக்கு நிகர், சமமானவர்கள், அவர்கள் சொல்லிக் கொள்ளட்டும், நாங்கள் ரொம்ப பலசாலிகள், சொல்லிக் கொள்ளட்டும். ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மனைவியானவள் பலவீன பாண்டம். காரணம் என்ன தெரியுமா? அவள் ஒரே ஒரு எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவள். நீங்கள் பல எலும்புகளால் உருவாக்கப்பட்டவர்கள். மனைவியானவள் ஒரே ஒரு எலும்பிலிருந்து அவளுக்கு பல எலும்புகள் கொடுக்கப்பட்டது. அவள் பலவீன பாண்டம். பலவீன பாண்டத்திற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். நீங்கள் பலனாக இருங்கள். காரணம், அவர்கள் உங்கள் சரீரம். அவர்களோடு விவேகமாய் வாழுங்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெறுகிறான். புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. திருமணமாகாத ஆண்களுக்கு நான் சொல்லுகிறேன், இப்போதே நீங்க கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்கு புத்தியுள்ள மனைவியா வரணும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சில வேளைகளில் புத்தி இல்லாத மனைவிகளும் அமைந்து விடுவார்கள். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு, பரிசு. அந்த கடவுளுடைய பரிசுக்காக திருமணம் ஆகாதவர்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, புத்தியுள்ள மனைவி குணசாலியான ஸ்திரீயை தன் புருஷன் புகழுவானாம், அவளுடைய பிள்ளைகள் அவளை பாராட்டுவார்கள். கணவன்மார்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவியை கடைசியாக எப்பொழுது பாராட்டினீர்கள்? எப்ப பாராட்டினீங்க? சில பேர் சொல்லுவாங்க, அவங்க என்ன பாராட்டுற மாதிரியா நடந்துக்கிறாங்க, நீங்க நல்லா நடந்துக்குங்க, அவர்கள் பாராட்டப்படும் விதத்தில் அவர்களும் நடந்து கொள்வார்கள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். வெளிப்புறமான தோற்றத்தை நீங்கள் பார்ப்பதல்ல, உள்ளான அழகுதான் பெண்களுக்கு உண்மையான அழகு. வெளிப்புறமான அழகு வயதாக வயதாக அது மாறிக்கொண்டே வரும், தோற்றம் மாறிக்கொண்டே வரும்.
சௌந்தரியத்தை பார்த்து, அழகை பார்த்து மயங்கிவிட வேண்டாம். உள்ளான அழகு அவளுக்குள்ளே இருக்கட்டும். அதை பேணி காக்க நீங்கள் உதவி செய்யுங்கள். தமாசாக ஒரு காரியத்தை சொல்லுவார்கள், சொல்ல கேட்டிருக்கிறேன். ஒரு ஆண், திருமண வயதுள்ள ஒரு ஆண், அவன் சொன்னானா, எனக்கு ஜோதிகா மாதிரி மனைவி வேண்டும் என்று சொன்னான். உடனே அடுத்தவர் சொன்னாரா, அதற்கு நீ சூர்யா போல இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆகவே எதிர்பார்ப்பு ரொம்ப ஓவராலாம் எதிர்பார்க்க வேண்டும். நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறதான துணையை பெற்றுக் கொள்ளுங்கள். சில ஆலோசனைகள். கணவன்மார்களே, நீங்கள் தான் குடும்பத்திற்கு தலைவர். தலைவர் என்றால் வழி நடத்துகிறவர், வழிகாட்டுகிறவர். மனைவிக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, நீங்கள் தலையாக இருந்து வழி நடத்துங்கள். அன்புடன் தலைமைத்துவத்தை வழங்குங்கள். அதிகாரத்துடன் அல்ல, அன்பற்ற அதிகாரத்துடன் அல்ல, அன்புள்ள தலைமைத்துவம் அவர்களுக்கு வழங்குங்கள். கடவுள் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். மனைவியுடைய தலையாணை மந்திரத்தில் நீங்கள் மயங்கிவிட வேண்டாம். உங்கள் அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்து விடாதீர்கள். நீங்கள் உங்கள் தலைமைத்துவத்தை அன்புடன் செயல்படுத்துங்கள். உங்கள் மனைவியை நேசியுங்கள், அவர்களோடு நேரம் செலவிடுங்கள், அவருடைய உணர்விற்கு மதிப்பளியுங்கள். மனைவிமார்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் தன்னை தன் கணவன் நேசிக்க வேண்டும், தனக்கு நேரம் கொடுக்க வேண்டும், நான் சொல்ற காரியத்துக்கு மதிப்பளிக்கும். மனைவியுடைய எதிர்பார்ப்பு தான். இதை செஞ்சீங்கன்னு வச்சுங்க, உங்க குடும்பம் ஒரு சின்ன பரலோகம் மாதிரி மாறிவிடும். குடும்ப காரியங்களை திட்டமிடும் பொழுது உங்கள் மனைவியின் ஆலோசனையை கேளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் உங்கள் துணையாளர். அவங்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க. உங்கள் மனைவியை பாராட்டுங்கள், புகழுங்கள். உங்க மனைவியை பார்த்து சொல்லுங்க, நீ செம ஃபிகர் பா சொல்லுங்க. உங்க வைஃபை பார்த்து தானே சொல்றீங்க. அது அவங்களுக்கு மகிழ்ச்சி ஆயிடும். அவர்களை மகிழ்ச்சியாக்குங்க. மற்றவர்கள் முன்னிலையில் உங்கள் மனைவியை தாழ்த்தி பேசாதீர்கள், குறை கூறாதீர்கள், கோபப்படாதீர்கள். எதை சொல்ல வேண்டும் என்றாலும் தனிமையில் அன்புடன் எடுத்து கூறுங்கள். அவர்களுடைய தேவையை சந்தியுங்கள். உங்கள் மனைவியை போஷியுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டுவிட்டு உங்களோடு வந்து உங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களை சிறப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கட்டும், சந்தோஷம் பெருகட்டும், இன்பம் எப்பொழுதும் இருக்கட்டும், நிம்மதி எப்பொழுதும் இருக்கட்டும். நீங்கள் உங்கள் குடும்பத்தின் தலைவராக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் மனைவியை நேசியுங்கள், நேரம் கொடுங்கள், மதிப்பளியுங்கள். இதை நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் ஒரு வெற்றியுள்ள குடும்பத்திற்கு தலைவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். கணவன்மார்களே, உங்கள் மனைவியோடு நிம்மதியாக வாழ, இன்பமாக வாழ, சந்தோஷமாக வாழ, மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.